ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விரும்பி உண்ணலாம் சேனலில் நல்ல க்ரன்ச்சியான டேஸ்ட்டான ஒயிட் சாக்கோ குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ அவங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 100 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க, 100 கிராம் பவுடர் சுகர், 150 கிராம் மைதா அல்லது கோதுமை எடுத்துக்கோங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடரும் ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்து எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால், உங்களுக்கு தேவையான அளவு ஒயிட் சாக்கோ சிப்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் அளவு பால் பவுடர், 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் இல்லை மில்க் எசன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ட்ரையான பவுலில் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்த சுகரையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பீட்ரு போடும்போது நமக்கு சுகர் பவுடர் எல்லா பக்கமும் தெரிக்காமல் இருக்கும். இப்போ இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணணும். இப்போ இதில் நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எசன்ஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஏலக்காவோட விதைகளை எடுத்து பவுடர் சுகர் பண்ணும்போது அதோட சேர்த்து நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி இதோட சேர்த்துடுங்க. இதை இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி கிரீமி கன்சிஸ்டன்சி கொண்டுட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த மாவு, பேக்கிங் பவுடர், உப்பு, அடுத்து இதோடவே சேர்த்து மில்க் பவுடரை சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே குக்கி பேட்டரை நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. நம்ம இந்த மாதிரி நம்ம லைட்டாக தான் நம்ம பிசைஞ்சு கொடுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சாக்கோ சிப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம விரலில் நம்ம லைட்டாக பிசைஞ்சு கொடுக்கலாம். அப்போ தான் அந்த சாக்கோ சிப்ஸ் எல்லா மாவோடையும் சேரும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் பாலை தெளித்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். எல்லா பாலையும் சேர்த்துற வேண்டாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும். அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக மாவை பிசைஞ்சு எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் கரெக்டாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அந்த டயத்தில் நம்ம குக்கி டேவை நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். குக்கீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆயிலில் க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஒன்று பட்டர் அல்லது நெய்யில் நம்ம க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா குக்கீஸ் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம வெளியே எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம ஒரே ஷேப்பாக நம்ம ரவுண்டாக கரெக்டாக வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு குக்கி கட்டர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மாவு எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அதில் அச்சு வச்சும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் குக்கீஸை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா ரெடி பண்ணிவிடுங்க. இது ஒயிட் சாக்கோ குக்கீஸ்ன்றதுனால நான் மேலே கொஞ்சம் ஒயிட் சாக்கோ சிப்ஸ் டாப்பிங்ஸில் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு மாதிரி ஃப்ளேவர் வேணும்னாலும் நீங்கள் டாப்பிங்ஸை மாற்றி கொடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 170 டிகிரி செல்சியஸ்க்கு கரெக்டாக 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக குக்கீஸ் ரெடியாகி வந்துடும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா நமக்கு க்ரன்ச்சியாக வந்துடும். இப்போ நம்ம வெளியில் எடுத்த உடனே ஒரு வயர் ரேக்குக்கு டக்குன்னு மாற்றிடலாம். அடுத்து குக்கீஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்லேயே ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம விரும்பி உண்ணலாம் சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.